வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இன்றைக்கி பங்குனி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த பங்குனி மாதத்தில் ரிஷபராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, வாழ்வாதாரத்திலையும் சரி, பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 18 தேதி வரை ஒரு அற்புதமான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுதுங்க. அதை பற்றி தான் முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். மாத பலன்கள் அப்படின்னா ஒரு கிரகம் இருக்கிற இடம்தான் அப்படின்ட்டு தான் நிறைய ஜோதிடர்கள் பலன் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஒரு கிரகம் இருக்கிற இடத்த வச்சு நம்ம பலன்கள் சொல்கிறது நம்மளுடைய சுய ஜாதகத்தை வச்சு. மாத பலன்கள் அப்படின்னா மாத கிரகம் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ, யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ, எத்தனை பாகையில் இருக்கிறாரோ அதை கொண்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் மாத பலன்கள். அப்போது நம்ம மாத பலன்கள் சொல்கிறதுக்கும் ஜாதகம் சொல்கிறதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஒருத்தருடைய ஜாதகம் நம்ம பார்த்தோம்னா அந்த ஜாதகரை பிறந்த தேதி நேரத்தை கணிச்சு கணக்கு போட்டு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, என்ன சூட்சமம் நடக்குது, முழுமையாக இதுதான் நடக்கும், இந்த நிமிஷத்தில் இந்த நேரத்தில் தான் நடக்குன்னு சொல்லிவிடலாம். ஆனால் மாத பலன்கள் அப்படி கிடையாது. இப்போ ரிஷபராசிக்கு ஒரு பலன் பார்க்க போகிறோம். ரிஷபராசியில் கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 12 கோடி பேருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் தான் எந்த ஜோதிடராக இருந்தாலும் சொல்லுவாங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தன்மையை கொண்டு பலன்கள் கொஞ்சம் வித்தியாசப்படும். இப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு ராசியாதிபதி சுக்கிர பகவான் ரிஷபராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த பங்குனி மாதம் பிறக்கப்பட்டிருக்கு. ஏன் பங்குனி மாதத்தில் ஒரு சிறப்பு பதிவு ரிஷபராசி நண்பர்களுக்குன்னா, தகரியஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன், அதாவது சகோதர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன். அப்போ சந்திரன் ரிஷபராசிக்கு 12வது பாவகத்தில் குரு பகவானோட சேர்ந்து குரு சந்திர யோகமாகவும், சுபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் புதனாதித்ய யோகமாகவும், ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 10வது பாவகத்தில் சனி பகவானோட சேர்ந்து தொழில் ஸ்தானாதிபதியோட சேர்ந்து உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கக்கூடிய அருமையான தருணம். நிறைய நண்பர்கள் சொந்தமாக வீடு வாசல் வாங்கணுன்ற ஆசை இருக்க தான் செய்யுது, வாங்க முடியலையன்ற ஆதங்கமும் இருக்க தான் செய்யுது. காசு பணம் இருந்தால் எல்லாமே செஞ்சு போடலாம் அப்படின்னெல்லாம் கிடையாதுங்க. அதுக்கான நேர காலங்கள் வந்தால் தான் ஒரு விஷயம் நம்மளால் செஞ்சுக்கிட முடியும். இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்கள் மண்மனை வாங்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது வாகனம் வாங்கிறதா இருந்தாலும் சரி, உண்மையிலேயே சொன்னால் இது அருமையான தருணம். எப்பத்திலிருந்துன்னு கேட்டிங்கன்னா, இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை திருமண ஸ்தானாதிபதி திருமண காரகன் சொல்லக்கூடிய கிரகம் திருமண ஸ்தானாதிபதி செவ்வாய் ரிஷபராசி நண்பர்களுக்கு, திருமண காரகன் சுக்கிரன் உங்கள் ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் ஏறி சனி பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கக்கூடிய அருமையான தருணம். திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் தான் பூமிகாரகர்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் 10வது பாவகத்தில் சுக்கிரனோட சேர்ந்து உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தால் 4வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 11வது பாவகத்தில் லாபத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் குரு பகவானுடைய சாரம் குபேரர் பிறந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரருடைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம், குபேரர் பிறந்த நட்சத்திரம். 4 நாட்கள் பங்குனி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி, அதாவது 330 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் 334 டிகிரி வரைக்கும் சூரியன் வரக்கூடிய தருணத்தில் இந்த நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நிமிஷத்தில் மண்மனம் வாங்கணுன்ற எண்ணம் இல்லைனாலும் பங்குனி மாதம் 1ஆம் தேதி முடியறதுக்குள்ளார, இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளார அல்லது நாளைக்குள்ளார ஒரு மண்மனம் வாங்கினா என்ன அப்படின்ற ஒரு யோசனை உங்கள் மனசுக்குள்ளே வரும். பங்குனி 18ஆம் தேதி வரைக்கும் இந்த நேரம் இருக்குதுங்க. 2 நாள் 1 நாள் இந்த நேரம் கிடையாது. பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை ஒரு மண்மனை வாங்கணுன்ற எண்ணமும்
அல்லது வாகனம் வாங்கிறதுக்கான ஒரு பிராத்தமும் அல்லது மண்ணு மனையில் இருக்கிற சிக்கல்கள் சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான தருணமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்குதுங்க. பொதுவாக பூர்வீகம்னாவே 90% பிரச்சனைகளாக தான் இருக்கும். ஒரு 10% 15% நண்பர்களுக்கு மட்டுமே பூர்வீக சொத்து நல்ல விதமாக வந்து சேரும். பாக்கி இருக்கக்கூடிய 85% 90% நண்பர்களுக்கு பூர்வீகம்னா ஏதோ ஒரு சங்கடங்கள் இருக்க தான் செய்யுது. அப்போ பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிற மாதிரி ஒரு தருணத்தை இந்த நேரம் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தும். சார் 2 தலைமுறையாக எங்களுக்கு அந்த பாகப்பிரிவினையே நடக்கலை, 3 தலைமுறையாக பாகப்பிரிவினையே நடக்கலை அப்படின்னா உங்கள் ராசிக்கு ரிஷப ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 11வது பாவகத்தில் 5வது பாவகத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன், அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நீட்சம் அடைஞ்சி சூரிய பகவானோட இருந்து புதனாதித்ய யோகமாக இருந்து உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பலம் இழந்து உச்சத்தை பார்ப்பார், தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறார், நீட்சத்திலிருந்து உச்சத்தை பார்க்குறார். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். இன்னும் ஒரு சிலருக்கு புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் கூட சரியாகும். ஆனாலும் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடையை விட அதிகமாக அந்த மண்ணு மனையில் இருக்கிற சங்கடங்கள், என் பூர்வீக சொத்து பிரிச்சுக்கிட முடியல, பாகப்பிரிவினை நடக்கலைன்னா அந்த மாதிரி செயல்கள் பங்குனி 1லிருந்து பங்குனி 18ஆம் தேதி வரை. ஏன்னா பங்குனி 19ஆம் தேதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன், தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் வக்கரமடைவார், சூரிய பகவானோடு சேர்ந்து அஸ்தமனம் ஆயிடுவார். அப்போ நமக்கு நேரம் நல்லா இருக்காது. தலை சிறந்த ஒரு நேரம், அருமையான நேரம், அற்புதமான நேரம் ரிஷபராசி நண்பர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு பங்குனி 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி 18ஆம் தேதி வரை. மண்ணு மனம் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குதா? பங்குனி 2ஆம் தேதி 1ஆம் தேதியிலிருந்தே நடக்க தான் செய்யுது. ஆனால் பங்குனி மாதம் 2ஆம் தேதினா தான் செவ்வாய், பூமிகாரகன் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 10வது பாவகத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறார். 5வது பாவகத்தையும் பார்ப்பார் செவ்வாய். ஏன்னா செவ்வாவுக்கு 4வது பார்வை, அது போக 7வது பார்வை, அது போக 8வது பார்வை. அப்போது செவ்வாய் திருமணஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகம் கும்பத்தில் வந்தாலும் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்தாலும் 4வது பார்வையை உங்கள் ராசியை பார்க்குறார். இதை விட ஆதாரம் என்ன இருக்குது? திருமணஸ்தானாதிபதி பார்வை நம்ம ராசி மேலே படுது, ரமண ராசிநாதனோட திருமணஸ்தானாதிபதி இருந்து சுபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். அது போக திருமணம் நடந்துருச்சு, ஊரறிய உலகறிய பரிசம் போட்டு பந்தலை போட்டு கல்யாணம் பண்ணணுங்க, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பழமொழி சொன்னது யாருக்கு பொருந்துச்சோ இல்லையோ, என் வாழ்க்கையில் எனக்கு பொருந்துருச்சிங்க, எனக்கு மறுமணமாவது நல்லது நடக்குமாய்யா அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இது அருமையான தருணம். சார் பங்குனி மாதத்தில் போய் என்ன சார் வரவு செலவு வச்சுக்கிறது, வரன் பார்க்கறது? பங்குனி மாதத்தில் இப்போ கல்யாணமே பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸுக்கு ஒரு பத்திரிக்கை வந்தது, பார்த்தா பங்குனி மாதத்தில் கல்யாணம். அப்போது இது ஆடி மாதத்தில் நம்ம பண்ண மாட்டோம், மார்கழி மாதம் பண்ண மாட்டோம், பங்குனி மாதம் பண்ண மாட்டோம் இருந்தது பாரம்பரியமாக. ஆனால் இன்றைக்கி பங்குனி மாதத்தில் திருமணம் பண்ண தான் செய்கிறாங்க. சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், கல்யாணம் பண்ண சொல்லலை, கல்யாணத்தோட நீங்கிறதுக்கு உண்டான நேரம் இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். பங்குனி 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி 18ஆம் தேதிக்குள்ளார இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுடைய அந்த திருமண தடைகள் மறுமண தடைகள் சரியாகிறதுக்கு உண்டான நேரம். நல்லா பார்த்துக்கிடுங்க. திருமணத்துக்கு உண்டான ஒரு நல்ல நேரம், திருமண தடைகள் நீங்கிறதுக்கு உண்டான நல்ல நேரம். மண்ணு மனம் வாங்க முடியலையேன்ற ஆதங்கம் இருக்குதா, மண்ணு மனம் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். வாகன வளர்ச்சி இல்லைன்னு சங்கடமாக இருக்குதா, வாகன வளர்ச்சிகள் வர்றதுக்கு உண்டான நேரம். பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியலன்னு நினைக்கிறீங்களா, பாகப்பிரிவினை செஞ்சுக்கிறதுக்கு உண்டான நேரம். நான் மறுபடியும் சொல்கிறேன், யாரையுமே இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. ஒரு செயல்படுத்துறதுக்கு உண்டான தருணத்தை தான் அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும், நாம் தான் செயல்படுத்திக்கிடணும். உண்மையிலேயே ரிஷபராசி நண்பர்களுக்கு இது அருமையான நேரம், அற்புதமான நேரம், பயன்படுத்திக்கோங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் சொல்கிறது வேண்டாம், சார் இப்படி தான் சார் எல்லாரும் சொல்கிறாங்க, அது வேண்டாம். முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். சரிங்களா?
சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.